அப்போ அந்த பெண்ணுக்கு தேவன் என்ன பண்றாரு, 2 அற்புதத்தை செய்கிறார். ஒன்று, ஆமாம், அந்த அம்மாவுக்கு பிள்ளை இல்லாமல் ரொம்ப காலம் இருந்தது, புத்திர பாக்கியத்தை கொடுக்குறார். அந்த பிள்ளை ஏதோ ஒரு சூழ்நிலத்தமாக மறிக்கிறது, அதை உயிரோடு எழுப்பி கொடுக்கிறார். முதலாவது ஒரு மனுஷன் உள்ள எப்படி இருக்கிறான் என்பதை பார்க்கணும். पहला जो मनुष्य के अंदर का देखना है हम, உள்ள அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா, क्या वो उद्धार पाया हुआ है, அவன் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறானா, क्या वो परमेश्वर का पुत्र है, அவன்கிட்ட உண்மை இருக்கா, क्या उसमें सच्चाई है, அவன் பரிசுத்தவானா, क्या वो पवित्र है, ஏன் அற்புதம் நடந்துச்சு, क्यों उसके जीवन ஏன் ஆசீர்வாதம் உண்டாச்சு, क्यों आशीष हुआ, அவருடைய கண்கள் அப்படிப்பட்ட கண்கள். क्योंकि उसके आंख இந்த மனுஷன் தேவனுடைய மனுஷன், ये मनुष्य जो இந்த மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். वो पवित्र है. ஆமா, வேதம் என்ன சொல்லுறது, बाइबल में क्या बोलता है, உங்கள் மத்தியிலே இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். सुबह के समय में मैं प्रभु के वचन को लेके आ रहा हूँ आपके लिए. ஆமாம், நீங்கள் இன்னைக்கு மாலை 6 மணிக்கு आज शाम को 6 बजे புதிய ஆலயத்துக்கு நீங்க செல்ல இருக்கிறீங்க. आप जाने वाले हो. எல்லா கரங்களை தட்டி தேவ நாமத்தை ताली बजाइए. அது நியூ சர்ச், ये नया कलीसिया. ஆமா, அது ஆலயம், தேவனுடைய ஆலயம். நம்மளும் தேவனுடைய ஆலயம், हम भी प्रभु के நம்ம कलीसिया கூடி வருகிற இடமும் தேவனுடைய ஆலயம். जहां पर हम इकट्ठा हो रहे हैं वो भी ஆவே தேவன் வந்து புதிய ஆலயத்துல உங்களை பிரவேசிக்க பண்ணுகிறபடினாலே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. नए कलीसिया में प्रवेश करने को दे रहे हैं. ஆமா, சீக்கிரத்துல हम बहुत ही शीघ्र சொந்த லேண்டுக்குள்ளாக இயேசுவின் நாமத்தினால நீங்க பிரவேசிப்பீங்க. இப்போ இருக்கிறத காட்டிலும் அது பல மடங்கு பெருசா இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், இது தீர்க்கதரிசனமான வார்த்தை. இப்போ இருக்கிறத காட்டிலும் பல மடங்கு அது வந்து புதிய இடம், சொந்த இடத்துல நீங்கள் சீக்கிரத்தில் பிரவேசிப்பீங்க. निज भूमि में भी जाने वाले हैं आप. கர்த்தர் நல்லவர், परमेश्वर बहुत अच्छे हैं. தேவனுக்கு வந்து எல்லையே கிடையாது. परमेश्वर की कोई सीमा नहीं है. நீங்கள் எவ்வளோ பிளான் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை கொண்டு போவார். आप कितना योजना बनाते हैं उतना तक लेके जाते हैं. நீங்கள் என்ன விரும்புறீங்களோ அதை கொடுப்பார். आप जो चाहते हैं वो देते हैं. நீங்கள் எதை விசுவாசிக்கணும் அதை கொடுப்பார். आप जिस पर विश्वास करते हो நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை கொடுப்பார். आप जो पूछते हो वो देते हैं. நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அதை செய்வார். आपकी जो भी इच्छा है वो தேவன் पूरी करेंगे. நிறைவின் தேவன், परमेश्वर तो हमारी தேவன் எல்லையற்றவர். वो असीमित. நம்ம போதும்னா அவரும் போதும் நிறுத்திப்பார். अगर हम बसे करके बोलने से वो भी रुक जाते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. ஆகவே உங்களுடைய திட்டங்களையும் விருப்பங்களையும் என்ன பண்ணுங்க, பெருசாக்குங்க. इसलिए आप अपनी योजना अपनी इच्छा को अब और भी बड़ा बनाइए. ஹல்லேலூயா. हालेलुया. 8:30 மணிக்கு ஆலயம் தொடங்கினாங்க. 8:30 बजे यहाँ पर आराधना शुरू हुआ. அப்போத்துலேருந்து மைக்கு எப்போ கொடுப்பாங்க காத்துன்னு இருக்கு. मैं तब से माइक कब देंगे करके मैं इंतजार 10:15 தான் கொடுத்துருக்காங்க. अभी 10:15 बजे दिए थे मुझे. போன வாரம் எங்கள் சர்ச்சில் ஒரு பாஸ்டர் அவங்க ஒய்ஃபும் வந்தாங்க. पिछले हफ्ते हमारे कलीसिया में एक पास्टर और उनकी पत्नी आई थी. அவர் கிட்ட கேட்டேன் எப்போ டைம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். मैं उनसे पूछा था कब. நான் ரொம்ப நேரம் பேசுவேன் பாஸ்டர் அப்படின்னாரு. मैं बहुत देर से बोलूँगा करके बोले. எல்லாத்தையும் சுருக்கிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டேன். मैं पूरा छोटा करके उनके हाथ में माइक दे दिया. ரொம்ப அருமையாக பேசினாருங்க திருச்சபைக்கு. वो हमारे जो पास्टर बहुत अच्छा बात किए. ஆமாம், அவர் வந்து மதுரை ஜஸ்டின் அவருடைய இதுலேருந்து வந்து मदुरै से आए थे वहाँ पर. ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. वो बहुत ही आशीष था उनका प्रचार. சரி, இன்றைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். प्रभु के वचन में जाएंगे. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2 राजा निकालेंगे. 4ஆம் அதிகாரம் उसमें 4था अध्याय निकालेंगे. 8ஆம் வசனத்திலிருந்து उसमें 8वां वचन से 36 வசனம் முடிய வரைக்கும் அழகாக கவனிப்போம் அந்த வசனங்களை. ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கிற போது அங்கிருந்து கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வரும்போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கு வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும் குத்துவிளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போதெல்லாம் அங்கு தங்கலாம் என்றாள்.
8 से पढ़ेंगे। फिर एक दिन की बात है कि एलीशा शूनम के गया, जहाँ एक कुलीन स्त्री थी, और उसने उसे रोटी खाने के लिए विनती करके विवश किया। अतः जब जब वह उधर से आता तब तब वह वहाँ रोटी खाने को उतरता था। और उस स्त्री ने अपने पति से कहा, सुन, यह जो बार बार हमारे यहाँ से होकर जाया करता है, वह मुझे परमेश्वर का कोई पवित्र भक्त जान पड़ता है। हम दीवार पर एक छोटी उपरोटी कोठरी बनाएं और उसमें उसके लिए एक खाट और मेज, एक कुर्सी, एक दीवट रखें, और जब जब वह हमारे यहाँ आए तब तब उसमें टिका करें। आमीन। ஒரு நாள் அவன் அங்கு வந்து அந்த அறை வீட்டில் தங்கி அங்கு படுத்து கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி, இதோ சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் கேயாசை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடு எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவிடத்திலாவது சேனாதிபதியிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றாள். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவில் நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றால். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசையை அவன் கேட்டதற்கு அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றாள். அப்போது அவன், அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசப்படியில் நின்றாள். அப்போது அவன், ஒரு பிராண உற்பவ கால திட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாய் என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபந்தம் சொல்ல வேண்டாம் என்றால். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னுடன் சொன்னபடியே ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். एक दिन की बात है कि वह जहाँ जाकर उस उपरोटी कोठरी में टिका और उसी में लेट गया, और उसने अपने सेवक गेहजी से कहा, उस शूनेमिन के बुला ले। उसके बुलाने से वह उसके सामने खड़ी हुई। तब उसने गेहजी से कहा, इससे कह कि तूने हमारे लिए ऐसी बड़ी चिंता की है, तो तेरे लिए क्या किया जाए? क्या तेरी चर्चा राजा या प्रधान सेनापति से की जाए? उसने उत्तर दिया, मैं तो अपने ही लोगों में रहती हूँ। फिर उसने कहा, तो उसके लिए क्या किया जाए? गेहजी ने उत्तर दिया, निश्चय उसके कोई लड़का नहीं और उसका पति बूढ़ा है। उसने कहा, उसको बुला ले। और जब उसने उसे बुलाया तब वह द्वार में खड़ी हुई। तब उसने कहा, वसंत ऋतु में दिन पूरे होने पर तू एक बेटा छाती से लगाएगी। स्त्री ने कहा, हे मेरे प्रभु, हे परमेश्वर, हे भक्त, ऐसा नहीं, आप अपनी दासी को धोखा न दे। स्त्री को गर्भ रहा और वसंत ऋतु का जो समय एलीशा ने उससे कहा था, उसी समय जब दिन पूरे हुए तब उसके पुत्र उत्पन्न हुआ। आमेन। அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அற்பருடத்திலிருந்து தன் தகப்பனிடத்துக்கு போயிருக்கும்போது தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோகிறது என்றான். அப்போது அவன் வேலைக்காரனிடத்தில், இவன் தாயிடத்திலே எடுத்துக்கொய் விடு என்றான். அவனை எடுத்து அவன் தாயிடத்தில் கொண்டு போனபோது அவன் மதியம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்துப்போனான். அப்போது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டில் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரனாகிய ஒருவனை ஒரு கழுதையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னான். அப்போது அவன், இது அமாவாசையும் இல்லை, ஓய்வு நாளும் அல்ல, நீ இன்றைக்கு அவரிடத்தில் போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி அனுப்பி கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டி கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனான். தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வரக்கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசை பார்த்து, அதோ சூனேமியாள் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாக இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமாக இருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமாக இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள் சுகந்தான் என்று சொல்லி பருவத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்போது கேயாசி அவளை விளக்க வந்தான். தேவனுடைய மனுஷன், அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாக இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா? எனக்கு அபந்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றாள். जब लड़का बड़ा हो गया
तब एक दिन वह अपने पिता के पास लवने वालों के निकट निकल गया और उसने अपने पिता से कहा, आ मेरा सर। तब पिता ने अपने सेवक से कहा, इसको इसकी माता के पास ले जा। वह उसे उठाकर उसकी माता के पास ले गया। फिर वह दोपहर तक उसके घुटनों पर बैठा रहा, तब मर गया। तब उसने चढ़कर अपने परमेश्वर के भक्त की काट पर लिटा दिया और निकलकर किवाड़ बंद किया। तब उतर गया। तब उसने अपने पति से पुकार कर कहा, मेरे पास एक सेवक और एक गदही तुरंत भेज दे कि मैं परमेश्वर के भक्त के यहाँ झटपट हो आऊँ। उसने कहा, आज तू उसके यहाँ क्यों जाएगी? आज न तो नए चांद का और न विश्राम का दिन है। उसने कहा, कल्याण होगा। तब उस स्त्री ने गदही पर काटी बांधकर अपने सेवक से कहा, हाँ के चल और मेरे कहे बिना हाँकने में ढिलाई न करना। तो वह चलते चलते कर्मेल पर्वत के परमेश्वर के भक्त के निकट पहुंची। उसे दूर से देखकर परमेश्वर के भक्त ने अपने सेवक गेहजी से कहा, देख उधर तो एक शूनेमिन है। अब उसने मिलने को दौड़ जा और उससे पूछ कि तू कुशल है, तेरा पति भी कुशल से है और लड़का भी कुशल से है। पूछने पर स्त्री ने उत्तर दिया, हाँ कुशल से हैं। वह पहाड़ पर परमेश्वर के भक्त के पास पहुँचे और उसके पाँव पकड़ने लगी। तब गेहजी उसके पास गया और उसे धक्का देकर हटाए, परंतु परमेश्वर ने भक्त से कहा, उसे छोड़ दे, उसका मन व्याकुल है, परंतु यहोवा ने मुझे नहीं बताया, छिपा ही रखा है। तब वह कहने लगी कि क्या मैंने अपने प्रभु से पुत्र का वर मांगा था? क्या मैंने न कहा कि मुझे धोखा न दे? आमीन। இது நான் வாசித்து முடிச்ச பிறகு இந்தியில் நீங்கள் வீட்டில் போய் பொறுமையாக வாசித்துங்க மீதி பகுதியை. அப்போது அவன் கேயாசை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையிலே பிடித்து கொண்டு வழியிலே ஒருவனையும் சந்தித்தால் அவனை வினாவாமலும் உன்னை ஒருவனும் வினாவினால் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வெய் என்றான். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றால். அப்போது அவன் எழுந்திருந்து அவன் பின்னே போனால். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தில் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தாள். எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டில் மேல் செத்து கிடந்தாள். உள்ளே போய் தங்கள் இருவருக்கு பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்கள் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகள் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்து கொண்டான். அப்போது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்பவும் கிட்டே போய் அவன் மேல் குப்புற படுத்தான். அப்போது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். அப்போது அவன் கேயாசி கூப்பிட்டு அந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது இதோ உன் குமாரனை எடுத்து கொண்டு போ என்றான். அப்போது அவள் உள்ளே போய் அவன் பாதத்தில் விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்து கொண்டு வெளியே போனாள். அல்லேலூயா. இந்தியில் அந்த பகுதியை நீங்கள் வீட்டில் பொறுமையாக பைபிளில் வாசிச்சுக்கோங்க. இங்கு அந்த பெண்ணுக்கு, சூனேமியாள் என்ற அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் 2 அற்புதத்தை செய்கிறார். ஒன்று, அந்த அம்மாவுக்கு அந்த குடும்பத்துக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்குறாரு. அந்த பிள்ளை நல்லா வளருது. ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக அந்த பிள்ளை மறிக்கிறது. திருப்பியும் போய் அந்த சூனேமியாள் ஸ்திரீ தேவனுடைய மனுஷன்கிட்ட போய் பாதத்தில் விடுகிறா. அப்போது தேவனுடைய மனுஷன் ஜெபம் பண்ணி என்ன பண்ணுறாரு, அவர் உயிரோடு எழுப்பி கொடுக்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது அந்த பெண்ணுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு, 2 அற்புதத்தை செய்கிறார். ஒன்று, ஆமாம், அந்த அம்மாவுக்கு பிள்ளை இல்லாமல் ரொம்ப காலம் இருந்தது, புத்திர பாக்கியத்தை கொடுக்குறார். அந்த பிள்ளை ஏதோ ஒரு சூழ்நிலத்தமாக மறிக்கிறது, அதை உயிரோடு எழுப்பி கொடுக்கிறார். ஆமென். ஆமாம், கர்த்தர் இன்றைக்கும் உங்களுக்கு शूनेमिन को 2 अद्भुत कार्य किए हैं प्रभु ने. एक तो उसको पुत्र दिया है और पुत्र को फिर से जीवित भी किए. आमेन. கர்த்தர் உங்களுக்கும் இன்றைக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். उसी तरह आपके लिए भी अद्भुत कार्य करने के लिए मौजूद हैं यहाँ पर. இப்போ அந்த பெண்ணுக்கு அற்புதம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் என்பதை பார்க்க போறோம். स्त्री को अद्भुत कार्य कैसा हुआ, उसका क्या कारण था? முதலாவது என்ன காரணம்னா, पहले क्या कारण था? 2 ராஜாக்கள் 4:8 வாசிப்போம். 2 राजा 4 में 8 पढ़ेंगे हम.
பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமிக்கு போயிருக்கும்போது அங்கு இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ணி வருந்தி கேட்டுக்கொண்டால், அப்படியே அவன் போஜனப்பட்டு வரும்போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கு வந்து தங்குவான். அவள் தன் புருஷன் நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போது வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். இவளுடைய பார்வை எப்படி இதுன்னா, அவள் பரிசுத்தவான் என்பதை பார்க்குறான். वो स्त्री वो एलीशा को हमेशा पवित्र के रूप में देखता था. இந்த சூனேமியாளுடைய குணாதிசயம் என்னன்னா, உள்ளான காரியத்தை பார்க்குற ஒரு பெண்மணி. वो शूनेमिन वो उनके अंदरूनी जो उनका व्यवहार था वो देखती थी. எலிசா தீர்க்கதரிசி ஒரு தேவனுடைய மனுஷன், அவர் ஒரு பரிசுத்தவான் என்பதை அவர் வந்து பார்க்குறான். एलिशा है एक भविष्यद्वक्ता है और वो पवित्र है करके वो जानती थी. இதுதான் அவளுக்கு அற்புதம் நடக்கிறதுக்கான முதல் காரணம். यही अद्भुत कार्य होने का पहला कारण था उसका. ஆமாம், நம்மளும் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறத பார்க்க கற்றுக்கணும். हम भी एक मनुष्य को देखते ही वो कैसे हैं करके वो समझना है. உலகமே எப்படி இருக்குதுன்னா வெளி தோற்றத்தை தான் பார்க்கும். वो संसार क्या है, वो बाहरोनी जो है वो ही देखते हैं. உலகம் எப்படி இருக்குன்னா, संसार कैसा है, ஆள் எவ்வளோ ஹைட்டு, वो कैसा कितना वो कितने எவ்வளோ வெயிட்டு, कितना वेट है उनका, டப்பு இருக்கா, उनके पास पैसा है क्या, டப்பு இல்லையா, या फिर पैसा नहीं है, படிச்சிருக்கிறாரா, क्या वो पढ़ाई किए படிக்கலையா, या फिर अनपढ़ வசதி இருக்கா, क्या उनके लिए வசதி धन இல்லையா, संपत्ति है या नहीं है, கார் இருக்கா, उनके पास कार கார் है இல்லையா, या नहीं है, டவுனா, या टाउन में रहते हैं கிராமமா, या फिर गांव में रहते கலரா हैं, இருக்கிறாரா, कि अच्छे रंग के கருப்பா हैं, இருக்கிறாரா, क्या वो काले हैं. இப்படி வெளி தோற்றத்தை பார்க்குறது தான் இந்த உலகம். ऐसे बाहर से ही देखते हैं संसार के लोग. வெளி தோற்றத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்ல வரல. मैं नहीं देखना है करके नहीं बोल रहा हूँ. வெளி தோற்றம் வந்து ரெண்டாவது தான். जो बाहर जो देखते हैं वो तो दूसरे ये है. முதலாவது ஒரு மனுஷன் உள்ள எப்படி இருக்கிறான் என்பதை लेकिन பார்க்கணும். पहला जो मनुष्य के अंदर का देखना है हम. உள்ள அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா, क्या वो उद्धार पाया हुआ है, அவன் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறானா, क्या वो परमेश्वर का पुत्र है, அவன்கிட்ட உண்மை இருக்கா, क्या उसमें सच्चाई है, அவன் பரிசுத்தவானா, क्या वो पवित्र है, அவன் தேவனை தேடுறானா, क्या वो परमेश्वर के தேவனுக்கு பயப்படுறானா, क्या उसके लिए डरता है, தேவனை நம்புறானா, क्या परमेश्वर पर विश्वास தேவனை करता है, நேசிக்கிறானா, क्या उससे स्नेह करता है, தேவனுக்கு கீழ்ப்படுகிறானா, क्या उसका दंडवत करता है, கொடுக்கிறவனா இருக்கிறானா, क्या उनके लिए दान देता है, கீழ்ப்படுகிறவனா இருக்கிறானா, क्या उनकी बात मानता है. இந்த மாதிரி காரியங்களை நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். हम ये सब काम को देखना है पहले. இன்னைக்கு உலகம் அது பார்க்கறதே, लेकिन संसार ये सब नहीं வெளி देखता है. தோற்றத்தையே பார்த்து ஏமாந்து போகுது. बाहर के काम को ही देखता है. வெளி தோற்றத்தையே பார்த்து நஷ்டத்தை அடையுது. वो बाहरी रूप को ही देख के पूरा नष्ट में चले जाते हैं. ஆமா, கொஞ்சம் பெரிய ஆளா இருந்தா, कोई बहुत बड़ा आदमी रहने से அவர் சொல்றாரு, நீங்க 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அடுத்த ஒரு மாசத்துல உங்களுக்கு 1 லட்சம் கிடைக்கும். 1 लाख अगर इन्वेस्ट करने से अगले महीने में तुम्हें ज्यादा मिलेगा. உடனே பணத்தை போட்டுற வேண்டியது. इसलिए हम जाके पैसा डाल देते हैं. அவன் எல்லாத்தையும் சுருட்டின்னு ஓடிடுவான். वो सब निकाल के चले भाग जाता है. वो வெளி தோற்றத்தை பார்த்து சில बाहरी रूप को ही देखते हैं. சில பேர் வந்து தன்னோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துற வேண்டியது. अपने जीवन ही त्याग देते हैं. அவன் வந்து கம்பி நீட்டின்னு போயிடுவான். वो पूरा लूट के चले जाता है. வெளி தோற்றம் வந்து பார்க்கணும் தான். बाहरी रूप तो हम देखना ही है. ஹைட்டு வெயிட்டு இதெல்லாம் பார்க்க வேண்டியது அவசியம். மூக்கு எப்படி இருக்குது, இது இதெல்லாம் வந்து ரெண்டாவது தான். ये सब तो दूसरा है. உள்ள இயேசுநாதர் இருக்கிறாரா, लेकिन अंदर यीशु मसीह है क्या, அவர் தேவனுடைய பிள்ளையா, क्या वो परमेश्वर का पुत्र வெளிச்சம் அவருக்குள்ள இருக்கா, उनके अंदर प्रकाश ஜெபிக்கிற है, மனுஷனா, क्या वो प्रार्थना வேதம் करता है, வாசிக்கிற மனுஷனா, क्या वो बाइबल पढ़ता தேவனை है, அறிகிற அறிவு இருக்கா, क्या उसमें प्रभु का தேவனை ज्ञान है, துதிக்கிறாரா, क्या वो स्तुति करता है प्रभु का, கர்த்தரை தேடுறாரா, क्या प्रभु को ढूंढता है, நேரத்தோட வராரா, क्या वो ठीक समय पर आता है, சுறுசுறுப்பு இருக்கா, क्या उसमें இல்ல चुस्ती சோம்பேறியா அவரு, है या फिर आलसी இதெல்லாம் பார்க்க வேண்டியது ரொம்ப है. அவசியம். ये सब पहले देखना இதெல்லாம் है. வேணவே வேணாம். ये सब नहीं चाहिए. உலகம் இதெல்லாம் வேணாம். संसार क्या बोलता है, ये सब नहीं चाहिए. ஆள் எப்படி இருக்கிறாரு, वो बाहर से कैसा है, டப்பு இருக்கா, उसके पास पैसा है எல்லாம் क्या, பார்த்து போக வேண்டியது தான். ये सब देख के जाना है. அப்புறம் அவன் நல்லா करके சாத்துவான். उसके बाद तो पिटाई मिलता है. ஆண்டவர் சொல்றாரு சாமுவேல் கிட்ட, सैमुएल से बोलते हैं, நீ முகத்தை பார்க்கிற, तू तो चेहरे के ऊपर நானோ देखता है, இருதயத்தை मैं காண்கிறேன். तो हृदय की ओर देखता हूँ. ஹல்லேலூயா. हालेलुया. தாவீதை அபிஷேகம் பண்ணுவதற்காக दाऊद को अभिषेक करने के लिए ஈசாய் வீட்டுக்கு சாமுவேல் அனுப்புறாரு. ईसाई के घर में शामूल को भेज रहे हैं. ஈசாய் என்ன பண்றாரு, தன் ஒவ்வொரு பிள்ளைகளும் அனுப்புறாரு. ईसाई एक एक बच्चे को अपना बच्चे को சாமுவேல் என்ன பண்றாரு, மூத்த பிள்ளையை பார்த்தோன்னா இவன் தான் இருப்பான், ஹைட்டா இருக்கிறான், நல்லா வெயிட்டா இருக்கிறான், ராணுவத்தில் இருக்கிறான், இவன் தான் கர்த்தருக்கு ஏற்றவன் சொல்லிட்டு தைலத்தை ஊத்த போனோன்னு शामूल क्या करते हैं, अपने ज्येष्ठ पुत्र को उसके ज्येष्ठ पुत्र को अभिषेक करने के लिए जा रहा था.
கர்த்தர் சொல்றாரு, நீ लेकिन உன்னுடைய प्रभु சரீர बोले, வளர்ச்சியும் முகத்தையும் பார்க்குற, तू तो उनके चेहरे को उसके कद को देख रहा है, நான் इवனை புறக்கணித்தேன். लेकिन मैं तो उसको निकाल நான் बाहर மனுஷன் करता பார்க்குற हूँ। படி பார்க்கிறது இல்லை. मैं मनुष्य के जैसे नहीं देखता हूँ। மனுஷன் முகத்தை பார்ப்பான், मनुष्य तो चेहरे की நான் ओर இருதயத்தை देखता है, காண்கிறேன். लेकिन मैं हृदय की ओर देखता हूँ। ஹல்லேலூயா. आमेन। எல்லா கரங்களை தட்டி தேவனுடைய आप ताली மகிமைப்படுத்துங்க. बजाकर उनकी धन्यवाद कीजिए। காணாத காரியங்களை பார்க்கக்கூடிய கண்கள் நமக்கு இருக்கணும். अनदेखी चीज़ों को देखने का समझ हम में रहना है। உலகத்துல காணாத காரியங்கள் நிறைய இருக்கு. जो संसार में है अनदेखी चीज़ें तो बहुत है। ஒன்று சொல்லுங்க, एक बताइए आप, ஒன்று சொல்லுங்க. காணாத காரியங்கள், जो अनदेखी बात ஆ? தேவனே காணாதவர். परमेश्वर ही है वो। தேவன் இருக்கிறார் என்பதை நம்ம என்ன பண்ணணும்? நம்பணும். परमेश्वर है करके हम அவருடைய विश्वास, வல்லமையை நம்ம பார்க்க முடியல, அதை நம்பணும். उनके सामर्थ्य को அவருடைய हम देख கிருபையை नहीं सकते, பார்க்கணும். लेकिन विश्वास करना है। அவருடைய இரக்கத்தை பார்க்கணும். उनकी दया की ओर அவருடைய देखना है। அவருடைய வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்கணும். उनके वचन का आशीष இதெல்லாம் देखना है। காணப்படக்கூடாது, ये सब तो हम ஆனா बाहर नहीं இருக்கு. देख सकते, लेकिन அதை है। பார்க்கக்கூடிய கண்கள் நமக்கு வேணும். वो देखने का आंख हमें आना चाहिए। இந்த ஸ்திரீக்கு அந்த அப்படிப்பட்ட கண்கள். इस स्त्री को वैसा आंख था। ஏன் அற்புதம் நடந்துச்சு? क्यों उसके जीवन ஏன் में ஆசீர்வாதம் अद्भुत कार्य உண்டாச்சு? हुआ? क्यों आशीष हुआ அவருடைய उसके? கண்கள் அப்படிப்பட்ட கண்கள். क्योंकि उसके आंख இந்த वैसा மனுஷன் था। தேவனுடைய மனுஷன், ये मनुष्य जो இந்த है वो, மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். वो पवित्र है। ஆமா, வேதம் என்ன சொல்லுறது? बाइबल में क्या बोलता है? காணப்படுறே அல்ல, देखी हुई चीजों पर नहीं, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு अनदेखी चीजों पर हम तो देखते हैं। அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம். हमारा क्लेश तो बहुत ही जल्दी हालेलुया। निकल जाएगा। आमीन। ஆமா, காணப்படாததை நோக்கணும். हम अनदेखी चीजों पर हम अपना பக்கத்துல ध्यान பார்த்து रखना சொல்லுங்க, है। आप आपस में बोलिए, காணப்படாத காரியங்களை अनदेखी चीजों पर நோக்கி பாருங்க, हम देखना है, அதை சிந்திங்க, उसी की सोच में அதை रहना பேசுங்க. है, उसी की बात करना है। உங்க பிரச்சனை எல்லாம் आपके सारे परेशानी சீக்கிரமாய் बहुत ही शीघ्रता அகன்று से போகும். निकल जाएगा। காலையில கரங்களை தட்டுவோம். आप ताली बजाएंगे। எல்லாம் பார்க்கறது என்னன்னா ஒரே பிரச்சனை. लेकिन सब लोग कैसे देखते हैं? பேங்க் परेशानी है। பேலன்ஸ், बैंक बैलेंस देखते हैं, வீட்டில் இது இல்லை, घर में ये नहीं வீட்டில் है, அது இல்லை, घर में वो नहीं இதையே பார்த்துருந்தீங்கன்னா है, यही देखते रहते हैं। அது எப்பவுமே இல்லாம தான் இருக்கும். फिर तो कभी हमेशा वो नहीं 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 बोलना தேவனை पड़ता है। பார்க்கணும், हम परमेश्वर அவர் की ओर வார்த்தையை देखना है, பார்க்கணும், उनके वचन की ओर देखना है, வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை वचन பார்க்கணும். में जो आशीष है उसकी ओर देखना है। அதை பார்க்க பார்க்க वो देखते देखते हैं அது நம்முடைய வாழ்க்கையில மாம்சமாகும். वो हमारे जीवन में ऐसे हो जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த பெண் அற்புதம் பார்க்கறதுக்கு இவள் ஒரு உள்ளான காரியத்தை காண்கிற பெண். ये जो स्त्री है वो अद्भुत अद्भुत कार्य उसको आया है। ரெண்டாவது இவளுக்கு அற்புதம் நடந்ததுக்கு இன்னொரு காரணம், இவள் கொடுக்கிற பெண்மணி. दूसरा वो अद्भुत कार्य होने का दूसरा कारण क्या है? वो दान देती है। ஹல்லேலூயா. हालेलुया। இவள் என்ன செய்தா பாருங்க, அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாய் இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும் குத்து விளக்கையும் வைப்போம், அவர் நம்மிடத்தில் வரும்போதெல்லாம் அங்கு தங்கலாம் என்றாள். இவ பாருங்க, தன்னுடைய வீட்டு மேலே ஒரு ரூமை கட்டி கொடுக்குறா. वो अपने घर के छत पर एक कमरा बना के दी उनके लिए। யாருன்னா பாஸ்ட்டுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துறீங்களா? क्या कोई पास्टर के लिए कोई घर बना के देते हैं? அவரே சூப்பர் வீட்டில் இதான்னு சொல்றீங்க. तो अच्छे घर में है करके आप बोलेंगे। எப்படிப்பட்ட இருதயம் பாருங்க, அற்புதம் நடக்குதுன்னா எப்படிப்பட்ட பாருங்க. தேவனுடைய மனுஷனுக்கு ஊழியக்காரனுக்கு ஒரு தன்னுடைய வீட்டு மேல ஒரு வீடு கட்டி கொடுத்துக்கிறான். सेवक के लिए अपने छत के அங்க ஒரு ऊपर एक குத்து कमरा விளக்கு, बना के दी। அங்க ஒரு கட்டிலு, वहां पर एक அங்க ஒரு मेज, மேஜை, पोट्री, ஒரு நாற்காலி, वहां पर एक ஒன்றும் இல்லை, கூட கேயாசம் இருக்கிறான், 2-3 போட்டுருப்பா போல. बहुत सारे उसने बना के दिए हैं। அதுக்கப்புறம் சொல்றப்படுது சகல சலக்கரணையோடு, அதாவது எல்லாம் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் செய்து கொடுத்துருக்குறான். सब कुछ उनके लिए जो भी चाहिए था सब कुछ उसने करके दिया है। எப்படிப்பட்ட இருதயம் பாருங்க. उसका हृदय देखिए कैसा है। இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு? लेकिन अभी संसार कैसा है? கிடைக்கிறதெல்லாம் சுருட்டு, जो कुछ भी मिलता है उसको, சுருட்டதை மூட்டை கட்டு, जो कुछ भी मिलता है उसको மூட்டை बटोरो, கட்டு மேல உட்காந்துக்கோ, उसको बटोर कर யாருக்கும் எதையும் கொடுத்துறாத, किसी को कुछ नहीं देना। கொடுத்தா अगर देने से போயிடும், वो चले உனக்கு இல்லாம போயிடும். तेरे तुझे பார்த்து नहीं मिलेगा करके அப்படியே வச்சுக்க பத்திரமா. तो अपने पास ही रख लो करके ஆனா இந்த बोलता பெண் है। எப்படிக்கிறா பாருங்க, लेकिन ये स्त्री வீட்டை कैसी கட்டி थी? கொடுக்குறா, वो घर बना के दी, நாக்காளி மேஜை குத்து விளக்கு मेज, எல்லாம் सब A to रख के Z दी। வரைக்கும் செய்யறா. वो अपने सेवक के लिए ऐसा அது करके दी। குறிப்பா யாருக்கு செய்தானா, தேவனுடைய மனுஷனுக்கு. वो परमेश्वर के संतान को करके दी। वो தேவனுடைய மனுஷனுக்கு செய்தா எப்படி வரும் பலன்? परमेश्वर को संतान को ऐसा करने से उसका फल कैसा आएगा? குழந்தை வந்துச்சு, उसके लिए एक पुत्र, அப்புறம் அது தவறி போச்சு, वो पुत्र जब मर उयरोड़ गया तो எழுப்பிச்சு. उसको फिर से जीवित எல்லாம் उठाया। கரங்களை தட்டி आप தேவநாமத்தை ताली बजाइए। கொடுக்கறதுலே பாருங்களேன் பல விதம் இருக்கு.
वो देने में बहुत तरीके हैं। அப்பா அம்மா கொடுக்கறது, माता पिता को देना भी, ஏழைகள் கொடுக்கறது, गरीबों को देना, விதவைகள் திக்கற்ற பிள்ளைகள் विधवाओं கொடுக்கறது, को देना और अनाथ बच्चों को देना, எல்லாத்துக்குமே ஆசீர்வாதம் உண்டு. सभी में आशीष मिलता है। ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். दरिद्र लोगों को देने से भी आशीष मिलता है। ஒரு விதவைக்கு செய்து, திக்கற்ற பிள்ளைகளுக்கு செய்து, உடல் ஊனமுற்ற செய்து எல்லாத்துக்கும் பலன் வரும். विधवा को देना, अनाथ बच्चों को देने से भी उसका फल मिलेगा। அது மட்டும் இல்ல, படிக்கிற பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்றது. जो पढ़ते हैं बच्चों को उनके लिए पैसा देना। இப்ப திருமணமே ஆகாத சில பேர் இருப்பாங்க, அம்மா அப்பா எல்லாம் அனாதையா இருப்பாங்க, திருமணம் பண்ண அவங்களுக்கு உதவி பண்ணுறது. जिनको विवाह नहीं हुआ वो अनाथ रहते हैं उनको भी हम मदद कर सकते हैं। ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க, அவங்க நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, மருந்து மாத்திரை வாங்க காசு இருக்காது, அவங்களுக்கு கொடுத்து உதவி. बीमार लोगों को दवाई लेने के लिए पैसा नहीं रहता, उनको भी हम मदद कर सकते हैं। இது எல்லாத்துக்குமே எது உடல் ஊனமுற்றோருக்கு செய்தாலும் சரி, நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு செய்தாலும் சரி, யாருக்கு செய்தாலும் பலன் உண்டு. किसी को भी आप मदद करने से उसका फल मिलेगा। ஆனா தேவனுக்கும் தேவனுடைய மனுஷனுக்கும் செய்தா அதனுடைய பலனே வித்தியாசம். लेकिन परमेश्वर को दान देना और परमेश्वर के सेवक को दान देने के उसका फल अलग है। அதான் இயேசு சொல்றாரு, நீங்க வந்து என் நிமித்தமா ஏதாவது விட்டீங்கன்னா, तुम मेरे, यीशु मसीह बोलते हैं, तो मेरे लिए कुछ भी अगर तुम खोने से 100 மடங்கு உங்களுக்கு பலன் கொடுப்பேன். तुम्हें 100 गुना ज्यादा मिलेगा करके। ஹல்லேலூயா. आमीन। இயேசு தான் வேணும். यीशु मसीह चाहिए। ஆமா, சில இயேசு தான் வேணும் போது சில நேரத்தில் குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க, இயேசு நீ பின்பற்றினா உன் சொத்து தர மாட்டேன்னுவாங்க, यीशु मसीह चाहिए बोलने से कोई परिवार में வீட்டில் சேர்க்க மாட்டேன்னுவாங்க, तुम्हें घर के अंदर नहीं छोड़ूंगा करके வீட்டை விட்டு துரத்திடுவேன், घर से तुम्हें बाहर இயேசு வேணும்னா உனக்கு சொத்து கிடையாது, வீடு கிடையாது, எதுவும் கிடையாதுன்னு. यीशु मसीह चाहिए तो तुझे हमारे इसमें कुछ। அப்போ சில பேர் இயேசு வேணும் என்பதுக்காக குடும்பத்தையும் சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு வருவாங்க. यीशु चाहिए बोल के वो अपने परिवार को ही छोड़ के आ जाते हैं। இயேசு கிறிஸ்துக்காக எதை வேணாலும் விடலாம், यीशु मसीह के लिए हम कुछ भी त्याग सकते हैं, எதற்காகவும் இயேசுவை விடக்கூடாது. लेकिन किसी के लिए भी हम यीशु मसीह को नहीं। ஹல்லேலூயா. आमीन, हालेलुया। அப்படி செய்யும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு 100 மடங்கு உனக்கு பலனை ऐसे करने से यीशु मसीह தரேன்றார். बोल रहे हैं, ஹல்லேலூயா. 100 गुना ज्यादा ஒரு फल சாட்சி दूंगा। கூட எங்க பாஸ்டர் சொல்வாரு. एक गवाह हमारे पास्टर बोलते हैं, அவங்களுடைய பாட்டி வந்து ஒரு இந்து குடும்பத்திலேருந்து வந்தவங்க. उनकी नानी जो है वो एक हिंदू परिवार से आए हैं, இந்து குடும்பத்திலேருந்து கிறிஸ்துவை பின்பற்றினவங்க. हिंदू परिवार से आके यीशु मसीह को स्वीकार किए அப்படி हुए हैं। கிறிஸ்துவை பின்பற்றுறது நிமித்தமாகவே என்ன செய்தாங்கன்னா, அவங்க குடும்பத்தில் அவங்கள வந்து தள்ளி வச்சுட்டாங்க. वो यीशु मसीह के स्वीकार करने की वजह से उनके परिवार में उनको अलग करके रखा। அந்த அவங்க என்ன பண்ணாங்க, ஏலி கார்மல் அம்மையாருடைய அந்தருடைய நிர்வாகத்துக்கு கீழே அங்கே படித்து அங்கே வளர்ந்தாங்க. वो एक एली कार्मल वहाँ पर पढ़ के वो बड़े हुए हैं, படித்து வளர்ந்து திருமணமாகி நல்ல பொசிஷனுக்கு வந்தாங்க. उसके बाद उनका शादी हुआ था। फिर அவங்களுடைய பேர பிள்ளை தான் இன்னைக்கு வந்து பாஸ்டர் சாம் பி செல்லதுரை அவர்கள். उनका पोता ही अभी श्याम चलदुरे हैं। ஆமாம், அன்னைக்கு வந்து கிறிஸ்துவின் நிமித்தமாக, उस समय वो यीशु मसीह की वजह से, கிறிஸ்துவின் நிமித்தமாக எல்லாத்தையும் அவங்க வந்து இழக்க यीशु நேரிட்டாங்க. मसीह की वजह से वो उनको सब कुछ छोड़ना पड़ा। அந்த ஒரு நிர்வாகத்துக்கு கீழே இருந்து அங்கே படித்து அங்கே திருமணமாகி அதுக்கு பிறகு அவங்களுக்கு பிள்ளை பிறந்து, அவங்களுக்கு பேர பிள்ளை பிறந்து, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பாஸ்டர் சாம் பி செல்லதுரை அவர்கள் வந்து உலகம் இருந்து எல்லாருக்கும் लेकिन ஆசீர்வாதம். अभी उनका पोता श्याम चलदुरे अभी तो सारे संसार में उनका नाम है। அப்போ பாருங்க, வந்து அன்னைக்கு வந்து கிறிஸ்துவுக்காக சில காரியங்களை விட்டாங்க. यीशु मसीह की वजह से अगर आप कुछ छोड़ने இன்றைக்கு அவங்க சந்ததி தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே ஆசீர்வாதமா இருக்கு. लेकिन अभी उनका वंशज जो है वो ना तो भारत के लिए पूरे संसार में उनका नाम है। அதனால தான் வந்து கிறிஸ்துக்காக எதை வேணாலும் விடலாம், எதற்காகவும் கிறிஸ்து விடவே. इसलिए यीशु मसीह के लिए आप कुछ भी छोड़ सकते हो, लेकिन कभी भी किसी के लिए यीशु मसीह को नहीं छोड़ना। அப்ப அந்த பெண் எப்படிப்பட்ட பெண்ணுன்னா, कैसी स्त्री थी? கொடுக்கிற பெண். वो दान देने वाली थी। சொல்லுங்க, கொடுக்கிற பெண். वो दान देने वाली। நானும் मैं भी கொடுக்கிற புருஷனாக, मैं भी देने वाला बनूंगा, கொடுக்கிற ஸ்திரீயாக देने वाली स्त्री बनूंगी, இருப்பேன். ऐसे रहो। ஆதியாகமம் 14:19 எடுங்களேன். अभी இதை அப்படியே திருப்பி வச்சுப்போம். ஆதியாகமம் 14:19. उत्पत्ति निकालेंगे। ஆபிரகாம் வந்து மெல்கி சேதைக்கு தசம் பாகம் கொடுத்தார் சொல்லிட்டு இங்கே 14:19 அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம் பாகம் கொடுத்தான். சொல்லுங்க, இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். तब अब्राम ने उसको सबका दशमांश दिया। ஆபிரகாம் என்ற அந்த மனிதன் தேவனுடைய மனுஷனுக்கு தசம பாகத்தை கொடுத்தானாம்.
अब्राहम जो है वो सेवक को दशमांश दिया। அப்போ அந்த மெல்கிசேதேக் என்ன பண்றாரு, அவனை பிளஸ் பண்றாரு. वो मिल्किसेदक जो है वो उसको आशीष दिए। எப்படி சொல்றாரு, அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி பிளஸ் सारे பண்றாரு. आशीर्वाद उसको हुए ऐसा उसने आशीष दिया। ஆமா, எது பெருசுங்க? कौन सा आशीष बड़ा है? ஆமா, பணம் பெருசா ஆசீர்வாதம் பெருசா? या पैसा ज्यादा बड़ा है या आशीष? இவன் வந்து காணிக்கை எடுத்து வந்து கொடுக்குறான், वो दान लेके आके दिया है, தசம் பாகத்தை கொடுக்குறான், दशमांश लेके आके दिया। ஊழியக்காரன் பிளஸ் பண்றான். वो सेवक जो है उसको आशीष देके गया है। எது ரொம்ப பெருசு என்ன கேட்டா, मेरे से पूछने से कौन सा बड़ा है? பிளஸ்ஸிங் தான். सिर्फ आशीष ही बड़ा है। நம்முடைய குடும்பத்துல அவருடைய ஆசீர்வாதம் கலக்கணும். हमारे परिवार में उसका आशीष मिलना நம்ம है। தனிப்பட்ட வாழ்க்கையில அவருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். हमारे व्यक्तिगत रूप में भी हमें நம்முடைய आशीष मिलना தொழில்ல, வேலையில, படிப்புல है। எல்லா हमारे காரியத்திலும் व्यापार அவருடைய में, ஆசீர்வாதம் हमारी கலக்கணும். पढ़ाई में आशीष मिलना चाहिए। ஆசீர்வாதம் இருக்கும்போது தான் பெருக்கம் உண்டாகும். जब आशीष मिलता है तभी हम बढ़ोतरी मिलेगी। அப்போ இந்த கொடுக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில जब வருது. भेंट देते हैं तब परमेश्वर का आशीष हमें मिलता है। ஹல்லேலூயா. हालेलुया। மூணாவது, இந்த பெண்ணுக்கு அற்புதம் நடந்ததுக்கு மூணாவது காரியம், இவ யார்கிட்டையும் எதிர்பார்க்காத ஒரு பெண்மணி. ये तीसरा कारण उस स्त्री को क्यों अद्भुत कार्य हुआ? என்ன 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 காரியங்க இந்த பெண்ணுகிட்ட இருக்குது? என்ன காரியம்? तीसरा कारण क्या था? யார்கிட்டையும்? वो அப்போ கேட்குறான் அவன், எலிசா கேட்குறான், ஏதாவது ராஜா கிட்டாவது சேனாதிபதி கிட்டாவது ஏதாவது நான் பேசணுமான்னு கேட்குறான். அந்த வசனத்தை வாசிங்க. அவன் கேயாசை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடு எங்களை விசாரித்து வருகிறாயே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ராஜாவிடத்திலாவது சேனாதிபதியிலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவனை கேள் என்றால், அதற்கு அவள், என் ஜனத்தில் நடுவே சொல்லுங்க என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். அவன் கேட்குறான், எலிசா ஏதாவது ராஜா கிட்ட பேசணுமா? एलिशा पूछते हैं, मैं तेरे लिए राजा से बात करना है क्या? அவன் சொல்றான் என் ஜனத்தின் நடுவிலே நான் ரொம்ப சூப்பரா இருக்கிறேன். लेकिन मैं अपने लोगों के बीच में बहुत अच्छी हूँ करके बोल। இன்னைக்கு நான் ஃப்ளைட்டு பிடிச்சி இன்னைக்கு டெல்லிக்கு போகிறேன், மோடி கிட்ட போய் பார்க்க போகிறேன், மோடி சாரை பார்க்க போகிறேன், ஏதாவது உங்களுக்கு விண்ணப்பம் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? मैं फ्लाइट पकड़ के मोदी जी से मिलने वाला हूँ, आप कुछ बोलना है, पूछने से आप क्या बोलेंगे? ஃப்ளைட் எத்தனை மணிக்குன்னு முதல்ல கேட்பீங்க. आप फ्लाइट कितने बजे का फ्लाइट है करके கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் விண்ணப்பத்தெல்லாம் கொடுக்குறேன், கொஞ்சம் பாஸ் பண்ணிடுங்க, நீங்க சொல்லுங்க, मैं अपनी बात पूरा लिख के दूंगा करके बोलेंगे। அப்படிதானே? ऐसे बोलेंगे। முதலமைச்சர்கிட்ட என்ன பண்றாங்க? மனு கொடுக்குறாங்க, கலெக்டர் கிட்டே மனு கொடுக்குறாங்க, மோடி சார் கிட்ட என்ன போறேன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? மனு देंगे। இவ சொல்றா, எனக்கு ஒன்றும் வேணாம், लेकिन ये स्त्री क्या बोली, मुझे कुछ नहीं चाहिए, நான் சுகமா குடியிருக்கேன், मैं अच्छे भली हालेलुया करके बोली। அவளுடைய இருதயம் எப்படி இருக்குது பாருங்க. उसका हृदय कैसा है? யாருகிட்டையும் எதையும், அதாவது ராஜா கிட்டையும் சரி, ராஜாக்கு அடுத்தபதியா இருக்குது சேனாதிபதி, அவங்ககிட்ட எதையும் எனக்கு வேண்டான்ற ஒரு குணம் இருக்கு. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும், ஆசீர்வாதம் உண்டானா யாருகிட்டையும் எதிர்பார்க்காத ஒரு குணம் இருக்கணும். யார்கிட்ட எதிர்பார்க்கணும்? தேவனிடத்தில் எதிர்பார்க்கணும். எந்த மனுஷனிடத்தில் எதிர்பார்க்கிற குணமே இருக்கவே கூடாது. அப்போதான் அற்புதம் நடக்கும், அப்போதான் ஆசீர்வாதம் கிடைக்கும். और किसी से कुछ भी नहीं पूछना है हम। இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குதுன்னா, யாருகிட்டனாவது ஏமாத்தி வாங்கிடலாமா? लेकिन संसार क्या करता है, किसी से भी कैसे भी धोखे से அப்படிதானே लेना இது? है। ஏமாத்தி வாங்கிடலாமா? அவங்ககிட்ட இருந்து அவன் சொத்தை ஏமாத்திடலாமா? या फिर இல்ல அவனை வந்து 4 பேர் வச்சு அடிச்சு கிடிச்சு ஏதாவது புடிங்கலாமா? उसकी संपत्ति को இல்ல कैसे கொள்ள அடிக்கலாமா? ले लेंगे क्या करके संसार सोचता है। திருடலாமா? चोरी करके ले लेंगे। பணத்துக்காக என்ன பண்றாங்க உலகத்துல? या फिर पैसा के लिए உயிரை கூட எடுத்துறாங்க. वो जान भी, அப்படிப்பட்ட உலகத்துல வாழ்றோம். ऐसे संसार में हम அவன் கிட்ட இருக்குது என்கிட்ட வந்துடணும், उसके पास जो है वो அவன் வீடு என் வீடு ஆயிடணும், उसका घर मेरा घर बनना है, அவன் நகை என் நகை ஆயிடணும், उसके जो जेवर हैं वो அவன் கிட்ட இருக்கிற கார் என்கிட்ட வந்துடணும். उसका जो कार அதுக்கு என்ன பொய் பேசணுமா? उसके लिए झूठ ஏமாத்தணுமா? சண்டை போடணுமா? या फिर झगड़ा அவனை அடிக்கணுமா? उसको मारते हैं, குத்தணுமா? அதுக்கும் ரெடி. उसकी घात करते இதுதான் உலகம். இப்படிப்பட்ட உலகத்துல அந்த பெண் சுனாமியால் என்ற பெண் எப்படி பாருங்க, ராஜா கிட்ட கூட எனக்கு எதுவும் வேணாயா. वो शुनमनी जो स्त्री थी, वो राजा के पास भी मुझे कुछ नहीं चाहिए बोलती। ஹல்லேலூயா. हालेलुया। இப்படிப்பட்ட குணம் இருக்கணும் நம்ம கிட்ட. ऐसा गुण हम में रहे। யார்கிட்ட எதிர்பார்க்கணும்? हम किससे? தாவீது என்ன சொல்றான்? दाऊद क्या बोलता है? ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். எல்லா கரங்களை தட்டுவோம். दाऊद बोलता है, मैं तो अपनी आंखें उस पर्वत की ओर ही रखता हूँ। ஆபிரகாம்கிட்ட ஒரு ராஜா சொல்றான், अब्राहम से एक राजा बोलते हैं, ஜனங்களை நீர் எடுத்துக்கொள்ளும், तुम लोगों ஜனங்களை எனக்கு கொடும், दो लोगों को मुझे दे दो, பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும்.
तो मेरे सारे धन संपत्ति तुम ले लो। ஆபிரகாம் என்ன சொல்றாரு அதுக்கு? अब्राहम क्या बोलते हैं? உன் செருப்புல இருக்கிற வாறு கூட எனக்கு தேவையே இல்லைன்றான். சொல்ல வரல. तुम्हारे चप्पल भी मुझे नहीं चाहिए कर। அவன் சொல்றான், வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான கர்த்தருக்கு நேரா என் கையை உயர்த்துகிறேன், அவர் என்ன ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, அவர் என்ன परमेश्वर ஆசீர்வதிப்பார், அவர் என்ன உயர்த்துவார், परमेश्वर मुझे அவர் எனக்கு செல்வத்தை கொடுப்பார், परमेश्वर मुझे संपत्ति அவர் எனக்கு சந்தோஷத்தை கொடுப்பார், परमेश्वर मुझे அவர் எனக்கு வெற்றியை கொடுப்பார், मुझे जीत அவர் எனக்கு செழிப்பை கொடுப்பார், அவர் எல்லா நன்மையும் எனக்கு கொடுப்பார். सारे என் भलाई கண்கள் मुझे देंगे। என் கைகள் அவரை நோக்கி இருக்கும். கரங்களை தட்டுவோம். ஆனால் தான் ஆபிரகாம் எப்படி இருந்தாராம்? इसलिए अब्राहम சீமானா कैसा था? இருந்தாராம். वो धनवान। ஆபிரகாமை தேவன் என்ன பண்றாராம்? மிகவும் ஆசீர்வதித்தாராம். अब्राहम ஹல்லேலூயா. परमेश्वर ने बहुत ही आशीष दिया। இன்னைக்கு இருக்கிறவங்களாம் எப்படி தம்மா இருக்கிறாங்க? लेकिन குடு आजकल குடு कैसे குடு हैं? குடு என்னது दे दो குடு குடு करके குடு पूछते குடு. हैं। இந்த அம்மாவுக்கு 40 வயசு ஆகி கல்யாணம் நாள் ஆகி 40 வருஷம் ஆயிட்டுக்கும். सारा को 40 वर्ष हो गया था। ஆனாலும் அப்பா அம்மா வீட்டிலேருந்து சீர் வரணும், தீபாவளிக்கு வரணும், பொங்கலுக்கு வரணும், சீர் வத்துனே வந்துடணும். लेकिन मायके से उनको कुछ ना कुछ आना है करके वो सोचते रहते हैं। அப்பா அம்மா கிட்டேருந்து வாங்கினே இருக்கிற பொண்ணுங்க, அப்பா அம்மா கிட்டேருந்து வாங்கினே இருக்கிற பிள்ளைங்க. माता पिता से तो कुछ ना कुछ आना है करके वो चाह रखते हैं। அது சரியா? क्या वो ठीक है? ஏதோ ஆரம்பத்தில் உதவி பண்ணலாம் அப்பா அம்மா, आरंभ में கல்யாணம் ஆன புதுசில். शादी होने के शुरुआत இவங்களுக்கு 25 வருஷம் ஆன பிறகு இன்னும் அப்பா அம்மா சீர் கொடுக்கணும். 25 साल होने के बाद भी என்ன சொல்லணும்? நான் நல்லா இருக்கிறேன், ஒரு ஏழை கொடுமா. मैं ये क्या बोलना है, मैं अच्छी हूँ, आप दरिद्र लोगों को आप मदद कीजिए करके। அன்னைக்கு பாருங்க, எங்கள் ஊர்லலாம் இந்த சீர் கொடுக்கலாம் ரொம்ப இது கோச்சிப்பாங்க. हमारे यहाँ पर तो अगर मायके से कुछ ना कुछ लाना है वो त्योहार வாங்கினே இருக்குது. என்னது வாங்கினே இருக்குது? கொடுக்குற குணம் வரணும். ஆமென். हमेशा हम ले எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. எதிர்பார்ப்பு தேவனிடத்துல தான் இருக்கணும். ஹல்லேலூயா. ஓகே. அதுக்கப்புறம் பாருங்க என்ன குணாதிசயம்னா விசுவாசிக்கிற குணாதிசயம். और तीसरा चौथा क्या है वो विश्वास। வாசிங்க 2 ராஜாக்கள் 4:17. 2 राजा का पढ़ेंगे 4:17. 4 में 17। அந்த ஸ்திரீ என்ன பண்ணலாம்? கர்ப்பம் தரித்து எலிசா தன்னுடன் சொன்னபடியே ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். वो स्त्री जो है वो गर्भवती हुई और वसंत ऋतु में उसको एक பாருங்க, அந்த பெண் தேவனுடைய மனுஷன் சொன்ன அந்த வார்த்தையை விசுவாசித்து இருக்க வேண்டும். वो स्त्री जो है वो भविष्यद्वक्ता जो बोले उस पर विश्वास करी। वो முதல்ல என்ன சொல்றா? நீ பொய் சொல்றியா, அபத்தம் பேசுறியா? पहले क्या बोली वो, क्या मुझे धोखा दे देगा करके। அதுக்கப்புறம் நான் நினைக்கிறேன் அந்த பெண் அந்த வார்த்தையை விசுவாசித்து இருக்கணும். लेकिन बाद में वो उसके वचन पर विश्वास। எந்த வார்த்தையை? कौन सा बात? எலிசா வாயிலிருந்து புறப்பட்ட தேவனுடைய வார்த்தையை அந்த பெண் நிச்சயமா விசுவாசித்து जो இருக்கணும். एलिशा के मुंह से जो परमेश्वर का वचन आया उस पर उसने विश्वास किया। எப்படி சொல்றேன்னு கேட்டிங்களா? कैसे? அதனால தான் அவ கர்ப்பம் தரிச்சிருக்கிறா, பிள்ளையை பெற்றெடுக்கிறா. इसलिए उसके बाद वो गर्भवती हुई और उसका पुत्र उत्पन्न हुआ। இப்போ திடீர்னு சாம் கிட்ட நான் சில வார்த்தைகள்லாம் காலைல கூட சொன்னேன். मैं आज सुबह शाम से एक बात बोला था। அவன் ஆமேன்னா, उसके लिए शाम आमेन। ஆனால் எல்லாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. लेकिन सभी लोग ऐसे नहीं बोलते என்ன சும்மா சொல்றீங்களா அப்படின்னு. आप तो ऐसे बोल रहे हैं करके कोई அந்த மாதிரி தான் அந்த பெண்ணு சொல்லலாம். அபத்தம் சொல்ல வேணாம், எனக்கு வயசாயிடுச்சு, இப்போ போய் புள்ள பறக்குன்னு சொன்னா அப்படி அபத்தம் சொல்லணும், பொய் சொல்ல வேண்டாம்னு சொன்னான். वो बोली मुझे धोखा नहीं देना। அதுக்கப்புறம் அவர் சீரியஸா சொல்லியிருப்பார் போல, சீரியஸா யோசனை பண்ணியிருப்பா போல. அதுக்கப்புறம் சில பேர் என்ன சொல்றாங்க, உண்மையாவா சொல்றீங்க, क्या सच्ची में बोल रहे हैं, உண்மையாவா சொல்றீங்க, क्या सच बोल रहे हैं, நடக்குமா எனக்கு, क्या मेरे लिए होगा ऐसा। அப்புறம் நம்ப ஆரம்பிப்போம் செகண்ட் उसके बाद वो भरोसा करने அந்த लगेंगे। மாதிரி தான் அந்த பெண் விசுவாசம். ऐसे वो स्त्री भरोसा करने அதனால தான் இவள் கன்சீவ் ஆகி பிள்ளையை பெற்றெடுக்கிறா. उसके बाद वो गर्भवती हुई और அப்ப என்ன குணாதிசயம் அந்த பெண்ணு கிட்ட? தேவனுடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கிற குணாதிசயம். वो जो परमेश्वर बोलते हैं उस पर वो विश्वास करने लगी। உங்களுக்குள்ள அந்த 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 விதமான ஒரு விசுவாசம் இருக்கா? ऐसे विश्वास आपके पास भी है क्या? நீ இயேசுவின் தழும்புகளால் குணமானாய் என்று தேவனுடைய வார்த்தை சொன்னா என்ன சொல்லணும் நீங்க? आप यीशु मसीह के गांव पर हालेलुया। बोलने से आप क्या बोलना है? எப்படி ஆகும் கேட்க கூடாது. कैसा होगा? அன்னைக்கு காயப்பட்டதுங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு சுகம் கொண்டு வர முடியுமா? அவர் காயமே ஆறிட்டு இருக்கோம், நீங்க என்ன சொல்லுகிறீங்க? அந்த காயம் இன்னைக்கு வருமா? இது எப்படி ஆகும்? यीशु मसीह मर के तो 2000 वर्ष हो गया, वो घाव तो अभी तो सूख गया होगा, आप ऐसे बोल रहे हैं करके नहीं प्रश्न करना है। आप தேவனுடைய வார்த்தை சொல்லுது அப்படியே விசுவாசிக்கணும். जो वचन बोलता है उस पर आप प्रश्न नहीं करना, विश्वास करना। மரியாளை போல விசுவாசிக்கணும். मरियम के जैसे विश्वास करना है। மரியாள் கிட்ட தேவதூதன் சொல்றாரு, இதோ நீ கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை
பெறுவாய், இயேசு என்று பெயரிடுவாயாகன்னு சொல்றார். मरियम से स्वर्गदूत आके बोल रहे हैं तुम गर्भवती होगी, तेरे लिए एक पुत्र उत्पन्न होगा. அந்த அம்மா சொல்றாங்க உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. लेकिन मरियम बोली आपके वचन के अनुसार होगा करके. அப்படிதான் எலியா காலத்துல उसी तरह एलिया के समय में எலியா சொல்றாரு நாளைக்கு இந்நேரத்துல எல்லாமே மாறும்ன்றார். कल इस समय में सब कुछ बदल जाएगा करके. கூட வந்து சொல்றான் வானத்தின் பலகலை திறந்தால் நடக்குமா அப்படின்றான். बगल में एक सेवक था, वो बोल रहे हैं ऐसा नहीं. प्रश्न उसको எலியா சொன்னபடி நடந்துச்சு, ஆனாலும் அவன் அதை பார்க்கவே இல்லை. एलिया जैसे बोले थे वैसे हुआ, लेकिन वो सेवक वो नहीं देख இப்போ पाया. தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்தா அதுக்கு ஆமென் சொல்லணும். जो परमेश्वर का वचन आपकी ओर आने से आप उसके लिए आमेन बोलना है. தேவனுடைய வார்த்தை சொல்லுது நீங்க என்றென்றைக்கும் நல்லா இருப்பீங்கன்ட்டு. परमेश्वर का वचन बोलता है आप तो हर समय अच्छे रहेंगे. தேவனுடைய வார்த்தை சொல்லுது நீடித்த நாட்களால் உங்களை நான் திருப்தியாக்குவேன்ட்டு. वो दीर्घ आयु में रहेंगे करके. தேவனுடைய வார்த்தை சொல்லுது நீங்க மேலாவீங்கன்ட்டு. आप बढ़ेंगे करके बोलते हैं. தேவனுடைய வார்த்தை சொல்லுது நீ தலையா இருப்பேன்ட்டு. आप सिर बनेंगे करके परमेश्वर. தேவனுடைய வார்த்தை சொல்லுது நான் உன்னை செழிக்க பண்ணுவேன்ட்டு. परमेश्वर का वचन बोलता है आप. தேவனுடைய வார்த்தை சொல்லுது உன் துக்கம் சந்தோஷமாய் மாறன்ட்டு. परमेश्वर का वचन बोलता है आपका. தேவனுடைய வார்த்தை சொல்லுது உனக்கு விரோதமா எதுவுமே வாய்க்காத போகும். आपके विरुद्ध कोई भी नहीं आएगा करके परमेश्वर का वचन. தேவனுடைய வார்த்தை சொல்லுது நான் உனக்கு பிள்ளையை கொடுப்பேன்ட்டு. परमेश्वर का वचन बोलता है आप. தேவனுடைய வார்த்தை சொல்லுது நான் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்ட்டு. मैं तुझे उन्नति दूं. தேவனுடைய வார்த்தை சொல்லுது நீ இப்போது இருக்கதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகுவன்ட்டு. अभी के எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? हजारों அப்படியே விசுவாசிக்கிற ஒரு குணாதிசயம் நம்ம கிட்ட இருக்கணும். எப்படி ஆகும்? आप विश्वास करना है. எனக்கு வயசாயிடுச்சு, मुझे तो उम्र, என் மனைவிக்கு வயசாயிடுச்சு, मेरे पत्नी को उम्र, டாக்டர் இப்படி சொன்னாரு, डॉक्टर ऐसा बोले, பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி சொன்னா, पड़ोसी ऐसा बोले, நான் சின்ன வேலையில இருக்கிறேன், मैं छोटे काम पर हूं, நான் எப்படி 1000 மடங்கு பெருகுது, मैं कैसे हजारों இப்படி எல்லாம் பேசக்கூடாது. हजारों बढ़ना है. தேவனுடைய வார்த்தை வந்தால் परमेश्वर का वचन आने से அப்படியே விசுவாசிக்கணும். आप ऐसे विश्वास करना है. இந்த பெண்ணுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம். ये स्त्री के अंदर ऐसा गुण था. ஹல்லேலூயா. आमीन. இன்னொரு 3 காரியம் சொல்லி முடக்கடன் முடிக்கிறேன். அதுக்கப்புறம் 3 काम है. இந்த பெண்ணுக்கு பிரச்சனைகளை மற்றவர்கிட்ட சொல்லாத ஒரு பெண். ये अपनी परेशानी किसी और से नहीं बोलती थी. ये स्त्री, பிள்ளை இறந்துச்சுங்க, वो उसका पुत्र मर गया था, வீட்டுக்காரர்கிட்டே சொல்லல, वो अपने पति से भी नहीं बोली, ஊழியக்காரனுடைய துணை ஊழியக்காரன் கேயாசிக்கிட்டையும் சொல்லல, वो सेवक के जो दास थे उसके पास भी नहीं बोले, வேலைக்காரன் போய் கொண்டு இருக்கிறான், அவன் கழுத மேலே ஓட்டி கொண்டு போயின்னு இருக்கிறான், அவங்ககிட்ட கூட சொல்லல, वो जो उसका नौकर गधे के ऊपर जा रहा था उसके पास भी नहीं बोले. தேவன் ஏன் இந்த பெண்ணுக்கு அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா தன்னுடைய பிரச்சனையை அவர்கிட்ட தான் சொன்னா தவிர எந்த மனுஷங்கிட்டையும் சொல்லல. वो अपनी परेशानी सिर्फ परमेश्वर से ही बोली और किसी से नहीं बोली. 4:22 வாசிங்க. 4 में 22 वचन में है. தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரர் ஒருவரையும் ஒரு கழுதையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னாள். அப்பொழுது அவன் அமாவாசையும் அல்ல ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரதுக்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அதற்கு அவள் எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியிருக்குது என்று சொல்லி அனுப்பி கழுதையின் மேல். புருஷங்கிட்டையும் சொல்லல, இன்னைக்கு எல்லாம் புருஷங்கிட்ட தான் சொல்லுது. पति से ही नहीं बोली है. எல்லா பிரச்சனையும் எங்க சொல்லுது? सारे परेशानी இன்னைக்கு இருக்கிற தம்பதியர்கள் பார்த்தா எல்லா வீட்டுக்காரர்கிட்ட தான் சொல்லுது. सारी परेशानी இவன் என்ன பண்ணா, எதையுமே அவர்கிட்ட எதையுமே என்னன்னா குறிப்பாக பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லாத பெண். ஹலோ, கவனிக்கிறீங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஆர்சி கிட்ட சொல்லி அனுப்புகிறார் அவர். அப்பா புருஷன் எப்படி இருக்கிறாரு, புள்ள எப்படி இருக்குது, அந்த குழந்தை எப்படி இருக்குது, என்ன ஒரே வார்த்தை தான், எல்லாம் ஓகே, எல்லாம் ஓகே தான். வேலைக்காரங்கிட்ட கூட சொல்ல, ஊழியக்காரனுடைய அசிஸ்டன்ட் ஊழியக்காரன்ட்ட சொல்ல, தேவனுடைய மனுஷங்கிட்ட தான் சொல்றான். सिर्फ प्रभु के जो दास थे उसके पास ही बोली वो. ஹல்லேலூயா. आमीन. நீங்க எப்படி இருக்கீங்க? आप कैसे हैं? ஒரு பிரச்சனை வந்த உடனேயும் एक परेशानी आने से இன்னைக்கு இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்க? आजकल लोग कैसे हैं? உடனே ஃபோன் போட்டு சொல்ல வேண்டியது. फोन डाल के बोल देते हैं. டெய்லி அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியது. रोज आपने இல்லைன்னா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுது. या फिर पिता से फोन करके बोलते हैं. அப்பா அம்மாக்கு நீங்க ஃபோன் பண்ணாலும் சரி, அவங்க ஃபோன் வச்சிருவாங்க காலையில. या फिर माता पिता आपको फोन कर देते हैं. ஏன்சி அம்மா இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க போற? आज क्या खाना बनाने वाले हो? உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? तुम्हारे पति क्या कर உங்க रहे हैं? மாமியார் என்ன சொன்னாங்க? तुम्हारी सासू माँ क्या बोल रही है? காலையில தொடங்கி நைட்டு தூங்குற வரைக்கும் அம்மா ஃபோன் பொண்ணுக்கு. सुबह से शाम तक बेटी को फोन करते रहते हैं माता. அப்புறம் எப்படி குடும்பம் நல்லா இருக்கும்? फिर परिवार कैसा अच्छा रहेगा? எல்லாத்தையும் சொல்லுது அம்மா கிட்ட.
सब कुछ माता से இல்லைன்னா அம்மாவும் விடாது, அம்மாவும் எல்லா பொண்ணுகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும். या फिर माता फोन करके बेटी से सब कुछ पूछते हैं. அம்மா அப்பா இல்லாத ஒரு பொண்ணாக தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். अगर இன்னைக்கு சமுதாயம் அப்படி தான் இருக்குது பாருங்க. வீட்டுக்காரருக்கு வேலைக்கு போனோன்னா நேராக பொண்ணு எங்கே போதும் அம்மா வீட்டுக்கு போயிட வேண்டியது. उनके पति दफ्तर जाते ही बेटी माता के घर चली அங்கேயே போய் உட்காந்துக்க வேண்டியது, அவர் வரும்போது தான் வீட்டுக்கு வர வேண்டியது. वहाँ बैठ के जब पति जब वापस आते हैं तभी आते हैं घर में. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், इसलिए परमेश्वर बोलते हैं ஆமாம் நீங்கள் இருவரா இல்லாமல் ஒருவராக இருக்கிறீங்க. புருஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு கூட என்ன பண்ணணும், இசைந்து இருக்கணும். तुम अभी दो नहीं हो, एक बन के रहो, अपने माता पिता के छोड़ के तुम दोनों एक साथ रहो करके बोले हैं. அவே இந்த பிரச்சனை தனக்கு இருக்கிற அந்த பிரச்சனையை என்ன பண்ணல, அவ யாருக்கு किसी से भी नहीं बोली. वो ஆபிரகாமுக்கு தேவன் என்ன பண்ணாரு, பிள்ளைய பலி கொடுக்க சொன்னார். अब्राहम को परमेश्वर ने अपने पुत्र को बलि चढ़ाने के लिए बोले. ஆபிரகாம் யாருன்னா சொன்னாரா, अब्राहम क्या किसी से बोले, பிள்ளைய பலி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு சாரா கிட்ட சொன்னாரா? சொல்லி இருந்தா அந்த அம்மா அனுப்பிச்சு கொடுத்தே இருக்காரு. வேலைக்காரன் ஓட்டின்னு போறாங்க, வேலைக்காரன் ஓட்டின்னு போறான். गधे पे लेके जा, வேலைக்காரன்ட்டையும் சொல்ல, वो नौकर के पास भी नहीं, நாங்க போயிட்டு திரும்பி வந்துருவோம், हम जाके वापस आएंगे करके बोल के பலி பிள்ளைய கொடுக்க போறான். பிள்ளை கிட்ட கூட சொல்ல, நீ தான்பா பலின்னு சொல்லிட்டு. पुत्र के पास भी नहीं बोला तुम ही बलि हो करके. பிள்ளை கிட்ட ஈசா கிட்ட பலின்னு சொன்னோன்னு என்ன பண்ணிருப்பான் அவன், ईसा के पास बलि बोलने से क्या करता था, அப்படியே துண்டை காணம் துணியை காணம் ஓடி இருப்பான். वो तो भाग जाता था, யாருக்கிட்டையும் சொல்லல. वो किसी से भी नहीं बोला. பலி செலுத்துறதுக்கு நேரா ரெடி பண்ணி வச்சு கை கத்தி ஓடிட்டான். चढ़ाने के लिए ऊपर लेके गया. ஆமென். உங்களுடைய காரியங்களை தேவனிடத்துல தெரிய பாருங்க. आप भी अपना काम जो है वो सिर्फ परमेश्वर के पास, அவர்தான் பெரியவர், वही बड़े हैं, உங்க தேவையை சந்திக்க கூடியவர், वो आपकी सारे உங்க சூழ்நிலையை மாற்ற கூடியவர், आपकी स्थिति உங்க பிரச்சனைகளை மாற்ற கூடியவர், आपकी परेशानी உங்களுக்கு அற்புதங்களை செய்ய கூடியவர். अद्भुत कार्य करेंगे. எந்த மனுஷன்கிட்ட போய் சொல்லுதுனால ஒண்ணும் ஆக போறது இல்ல. मनुष्य के पास जाके बोलने से कुछ नहीं होने वाला. எத்தனை பேர் உண்மைன்றீங்க? कितने लोग इसको सच बोल रहे हैं? நீ ஒன்றை குறித்து கவலைப்படாமல் आप किसी के बारे में भी எல்லாவற்றை குறித்து सब कुछ தேவனுக்கு தெரியப்படுத்து. परमेश्वर से बोलिए. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, இன்னும் ரெண்டு காரியம். அவர் ஊழியக்காரை தேடி சென்றார். वो एक सेवक के पास, दास के पास गई थी वो. ஆமா, பைபிள் என்ன சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். बाइबल में क्या लिखा है, पहले परमेश्वर के काम पर आप पहला स्थान दीजिए. சங்கீதம் 34:10 சொல்லுது, கர்த்தரை தேடுதலுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. जो प्रभु को ढूंढता है उसको कोई भलाई हानि नहीं होगी. சங்கீதம் 105:3-4 சொல்லுது, भजन संगीता में बोला है, கர்த்தரை தேடுதல் இருதயம் மகிழுமா. जो परमेश्वर को ढूंढता है उनका हृदय एकदम फलता फूलता है. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நித்தம் நாடுங்கள். हमेशा उनके सामर्थ को देखिए. இந்த எல்லா வசனமும் கர்த்தரை தேடுந்து. ये सब कुछ परमेश्वर की ओर ही. இந்த பெண்ணுக்கு அற்புதம் நடக்குதுன்னா கர்த்தரையும் அவருடைய ஊழியக்காரையும் தேடி போறான். ये स्त्री को अद्भुत कार्य हुआ, वो तो भविष्यद्वक्ता की ओर कोई देखती. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு மக்கள் எதையோ தேடி போறாங்க. आजकल संसार में कहीं புண்ணிய ஸ்தலங்களுக்கு தேடி போகுது. पुण्य स्थान पे जाते हैं. புண்ணியரை விட்டுற வேண்டியது, भविष्यद्वक्ता புண்ணியராகி இயேசுவை விட்டுட்டு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போக வேண்டியது. यीशु मसीह को छोड़ देते हैं लेकिन पुण्य स्थान ढूंढते जाते हैं. ஏதாவது பிரச்சனைனா ஜாதகத்தை போய் பார்க்க வேண்டியது. कोई परेशानी रहने से अपना जातक जाके देखते हैं. ஜாதகத்தை பார்க்க கூடாது. वो जातक नहीं देखना है. உங்க ஜாதகம் எங்க இருக்கு? आपका सब कुछ भविष्यवाणी तो यहाँ पर है. நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஜாதகம் சொல்லுது. करके पवित्र शास्त्र இத பார்க்கணும். आप वेद पुस्तक को देखना है. கருடம் போட்ட கருடம் கண்ணு பதிச்ச மோதிரமா வரல, उकाब के जैसे விசேஷமான மோதிரத்தை போட்டுக்கணுமா, अंगूठी விசேஷமான நெக்லஸ் போடணுமா, विशेष रूप से नेकलेस இதெல்லாம் போட்டா நல்லா இருக்குமா, अंगूठी पहनना से तभी अच्छा रहेगा. அதையும் இதையும் தேடி போகுது. ऐसे बोल के संसार में बोलते हैं. மந்திரிச்ச கயிறு, जो मंत्र का जो धागा है, மந்திரிச்ச தாயத்தை போட்ட அந்த கயிறு, मंत्र करके जो धागा बांधते हैं, இதெல்லாம் மக்கள் தேடி போகுது. ऐसे ढूंढ के जाते हैं संसार में. ஒன்றும் நடக்காது. ऐसा कुछ इसमें कुछ काम नहीं होने वाला. கர்த்தரை தேடுங்கள், सिर्फ परमेश्वर की ओर நீங்கள் கண்டடைவீர்கள். பைபிள் சொல்லுது, தேவனை தேடுங்கள், परमेश्वर की ओर அவரை கண்டடைவீர்கள், அவருடைய ஆசீர்வாதத்தை கண்டடைவீர்கள். आशीष அதையும் இதையும் போய் தேடிக்கிட்டு ஒன்றும் நடக்கவே நடக்காது.
ये वो ढूंढ के नहीं जाना, कुछ नहीं होने वाला है। அந்த பெண்ணுக்கு இன்னொரு ஒரு குணாதிசயம் இருந்துச்சு. वो स्त्री के लिए और एक गुण था, தான் எதிர்பார்க்கிற காரியம் நடந்தே ஆகணும் என்று உறுதியான ஒரு குணாதிசயம். जो भी उसकी इच्छा है वो पूरा करना है करके उसको उसके अंदर एक दृढ़ विश्वास। எலிசா சொல்றான், நீ கேயாசி வருவான், நீ போகணும். இல்ல இல்ல, நீ வந்தே ஆகணும்ன்றான். एलिशा बोले कैसे आएंगे तुम जा करके, लेकिन ये बोली नहीं, आप आना है। தேவன்கிட்ட எப்படி போகணும் தெரியுங்களா? परमेश्वर के पास कैसे जाना है? உறுதியா யாக்கோபு மாதிரி நீங்க என்ன ஆசீர்வச்சே ஆகணும், आप दृढ़ से रहना है, आप நான் मुझे कैसे சுகமாயே जाना है? ஆகணும். मैं कैसे भी चंगा होना है, அது உறுதியான ஒரு वो நம்பிக்கை दृढ़ இருக்கணும். विश्वास रहना है आप। ஹல்லேலூயா. आमीन। உறுதியான நம்பிக்கை. ஈசாக்கு பாருங்க, கிணறு நோண்டுறான், वो इसहाक जो है वो कुआं खोद रहा था, தண்ணியும் வருது பிரச்சனையும் வருது. वो पानी भी आया साथ में परेशानी भी। அதனால அடுத்தது நோண்டாம போயிட்டானா, क्या वो कुआं खोदना, திருப்பியும் நோண்டான், தண்ணியும் வருது பிரச்சனையும் வருது. फिर से उसने कुआं खोदा, फिर से परेशानी आई। அதுக்காம அடுத்து நோண்டாம போயிட்டானா, क्या கிணறு वो எடுக்க कुआं खोदना திருப்பியும் छोड़ दिया? நோண்டுறான், பார்த்தீங்கன்னா फिर से ரெகபோத் उसने- வருது. ஹல்லேலூயா. या फिर रहबोद आया। கரங்களை தட்டி தேவன் நாமத்தை படுத்து. आप ताली बजाइए। அப்போ உங்க காரியங்களை, நீங்க விரும்புற காரியங்களை அடையிற வரைக்கும் அதை விடவே கூடாது. आपकी जो चाह है वो पूरी होने நீங்க तक எதிர்பார்க்கிற காரியம் நடக்கிற வரைக்கும் விடக்கூடாது. आपकी इच्छा पूरी होने तक நீங்க आप नहीं ஜெபிச்ச छोड़ना। காரியம் உங்க கையில வர வரைக்கும் விடக்கூடாது. आप जिन बातों के लिए உங்க प्रार्थना किया விசுவாசத்தை है, எதை उसको விசுவாசிக்கிறீங்களோ छोड़ना அது नहीं है। நடக்கிற வரைக்கும் விசுவாசிக்கணும். वो जिस बात के लिए आपने विश्वास எதை किया, वो பேசி पूरा கொண்டிருக்கிறீங்களோ होने அது तक உங்க नहीं கண்ணுல வர வரைக்கும் பேசி கொண்டிருக்கணும். छोड़ना। आप जिसकी बात किए वो पूरा होने तक नहीं छोड़ना है। ஒரு உறுதி வேணும். ऐसा दृढ़ विश्वास रहना है। நீங்க டாக்டர் படிக்கிறவங்களாம் பாருங்களேன், आप जो डॉक्टर पढ़ते हैं, நான் சாதாரண படிக்கிற மாதிரிலாம் படிக்க மாட்டாங்க. वो साधारण लोग जैसे पढ़ते हैं 12 वैसे மணி नहीं நேரம் पढ़ते 13 மணி நேரம் படிப்பாங்க. हैं। वो 13 घंटा 14 घंटा ரெஸ்ட் पढ़ते हैं। கொஞ்சம் தான் எடுப்பாங்க. थोड़ी देर ही रेस्ट ஏன்னா करते அது हैं। அது அடைஞ்சே ஆகணும். कैसे भी हम டாக்டர் बनना ஆயே है, ஆகணும். कैसे भी डॉक्टर விடாப்பிடியா இருப்பாங்க. ऐसे दृढ़ में விடாப்பிடியா இருந்தா தான் ஒரு காரியத்தை சாதிக்க முடியும். उनके अंदर दृढ़ता रहता है। வேலை தேடுறீங்களா, क्या आप नौकरी ढूंढ रहे பிசினஸ் हैं, பண்றீங்களா, या फिर व्यापार कर रहे வீடு கட்டுறீங்களா, हैं, या घर बना, திருமண காரியமா, या फिर शादी का குழந்தை काम है, பாக்கியமா, या फिर बच्चे, எது இருந்தாலும் कुछ भी हो, ஒரு விடாப்பிடி இருக்கும். आप दृढ़ता में அதை रहे। அடைஞ்சே ஆவேன். कैसे भी मैं उसको ஜீவன் உள்ள हासिल தேவனை करूं। வணங்குறேன் நான். मैं परमेश्वर की அடைஞ்சே उपासना ஆவேன். कैसे அந்த भी விடாப்பிடி हासिल இருக்கும்போது करूं। தான் அங்க அற்புதம் நடக்கும். तभी आप में லைட்டா अद्भुत இருக்கு, कार्य होगा। லைட்டா இருக்கக்கூடாது. ஆமென். आमीन। ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஜெபம் பண்றாரு ஊழியக்காரர். என்ன பண்றாரு? उसके बाद ஆமா, நம்ம வாழ்க்கையில் ஜெபம் இருக்கணும். फिर நான் கடைசியாக நான் பார்த்தா செயல்பாடு இருந்துச்சு. என்ன பண்ணுறாரு? விசுவாசம் மட்டும் இல்லை, என்ன இருந்துச்சு? செயல்படுறாரு. என்ன பண்ணுறாரு? தன்னுடைய கைகளை அந்த பிள்ளை கை மேலே வைக்கிறார். फिर वो भविष्यवक्ता अपना हाथ उस बच्चे के हाथ में रखे, தன்னுடைய கண்ணை அந்த பிள்ளை கண் மேலே வைக்கிறார். अपनी आंख को बच्चे के आंख के साथ रखे, தன்னுடைய வாயை அந்த பிள்ளை மேலே வாயை अपना வைக்கிறார். मुंह जो है उसके बच्चे के இவர் मुंह பெரிய में रखे। மனுஷன். ये तो इतने बड़े அவன் मनुष्य சின்ன हैं, பையன், எப்படி இருக்கும் वो பாருங்க. तो छोटा बच्चा है। இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு குப்புறப்படுகிறார். उसके ऊपर ही 2 முறை செய்கிறார். ऐसे 2 बार किया। அப்புறம் தான் அனல் வருது, செத்த உடல்ல तभी அனல் வருது. उसके उस जो बच्चा तो मरा था, அதுக்கப்புறம் தான் அவன் 7 முறை தும்பி என்ன பண்ணானா நடந்து उसके போனான். बाद वो 7 बार छींक के उठ के बैठा वो எல்லா बच्चा। கரங்களை தட்டி தேவன் ஆகட்டும். आप ताली बजाइए। அப்போ நமக்குள்ள செயல்பாடு இருக்கணும். हम में भी ऐसा काम रहना है। நான் இயேசுவை தாங்க நினைச்சு நேக்கிறேன். मैं यीशु मसीह को ही स्मरण இயேசு कर என் रहा हूँ। கூடவே இருக்கிறாருங்க. यीशु मसीह मेरे साथ நான் ही ரொம்ப है। நேசிக்கிறேங்க. मैं बहुत स्नेह करता हूँ, அவர் தாங்க எனக்கு எல்லாம் वही मेरे लिए सब कुछ அப்படின்னு है। சொல்லிட்டு கோயிலுக்கு வராம இருக்க கூடாது. ऐसा बोल के कलिशे पे आना எங்க छोड़ ஊர்ல देना அப்படி है। பண்ணுவாங்க, நீங்க எப்படின்னு தெரியல. हमारे ஃபர்ஸ்ட் அவரை தான் நான் ரொம்ப நேசிக்கிறேன், मैं उनको அவரை बहुत நினைச்சு स्नेह நேக்கிறேன். करता हूं। मैं हमेशा उनको ஆனா சர்ச்சுக்கே வர सोचते மாட்டாங்க. रहता हूं, लेकिन कलिशे में नहीं आता। இயேசுவை நேசிக்குதுன்னா यीशु मसीह के ऊपर உங்க स्नेह करते हैं செயல்பாட்டுல तो அவர் தேடணும். आपके இயேசுவை चाल-चलन में நேசிக்கிறீங்களா? आप दिखाना है। இயேசுவை நம்புறீங்களா? आप यीशु मसीह पर भरोसा करते நான் हैं? நம்புறேங்க, அவர் தான் நம்புறேன், அவர் தான் நம்பி நிக்கிறேங்க. करता हूं करके நான் बोलते இந்த हैं। மனுஷன் அவரை தான் நம்பி நிக்கிறேன். मैं उन्हीं पर भरोसा करता हूं करके बोलते हैं। அவரை நம்புனீங்கன்னா கரெக்டா கொடுக்கணும். अगर उन पर भरोसा करने से आप भेंट भी அவரை देना है, நேசிக்கிறீங்களா, அவரை நம்புறீங்களா, आप उन पर स्नेह करते हैं, கரெக்டா வரணும். आप ठीक से आना है। கொடுக்குற காரியத்தை கரெக்டா இருக்கணும். भेंट देने में ठीक से देना है। ஆமா, கெட்ட ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கக்கூடாது. आपके बुरे நான் அவரை दोस्त नहीं நேசிக்கிறேன், रहना அவரை है। தான் நம்புறேன், அவர் தான் எனக்கு எல்லாம் சொல்லிட்டு मेरे लिए सब कुछ கெட்ட है ஆளுகளோட बोल के சேர்ந்து கூடாது. बुरे लोगों के साथ பாவத்தோடு आपका அப்படியே संगत नहीं இருக்கக்கூடாது. रहना। आप पाप के साथ नहीं रहना, அதை விட்டு விலகணும். आप पाप से अलग रहना। செயல்பாடும் முக்கியம். आपका चाल चलन बहुत பேச்சு जरूरी இருந்தா மட்டும் போதாது, है। सिर्फ बात करना बस नहीं சிந்தனை இருந்தா மட்டும் போதாது. होता। सिर्फ நான் அவரை தான் स्मरण நம்புறேன் करना நம்புறேன்னு சொன்னா மட்டும் போதாது. நேசிக்கிறேன், அவர் தாங்க அவர் தாங்கன்னு वही சொல்லுங்க. मेरे लिए सब कुछ है करके உங்க बोलना செயல்பாடு जरूरी எப்படி नहीं இருக்கு? है। आपके ஆமென். चाल चलन में दिखाना செயல்பாடும் है। கரெக்டா இருக்கணும். आपके चाल चलन में दिखाना है। அல்லேலூயா. आमीन। அந்த பெண்ணுக்கு, அந்த பெண்ணு வந்து அற்புதம் நடக்குது. இத்தனை காரியங்கள் இருந்தது. वो स्त्री के लिए जो अद्भुत कार्य हुआ उसको इतने गुण थे।
அப்போது நம்மளும் அந்த பெண்ணுக்கிட்டையும் அந்த ஊழியக்கார்ட்ட இருக்கிற நல்ல காரியங்களை எடுத்துக்கொள்வோம். वैसे हम भी वो स्त्री के पास जो अच्छे गुण हैं और भविष्यद्वक्ता के पास जो है वो हम ग्रहण करना है. கர்த்தர் உங்களை எல்லாரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबको आशीष देंगे. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. हालेलुया. ஓகே, சரி, ரைட். எல்லாம் எழுந்து நிற்போம். अभी हम கடைசியாக ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். 9 காரியமா யாருன்னா சொல்லுவீங்களா? 9 காரியத்தையும் मैंने 9 बात जो बताया था, किसी को अभी याद है? 9 காரியம் கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஜிபேயில் 100 ரூபா. 9 बात जो मैंने बताया था, अगर ठीक से बोलने से आपको 100 रुपया जी पे भेज दूंगा. வரிசையாக சொல்லணும் நான் சொன்ன மாதிரியே. आप मेरे जैसे ठीक से बोलना है 9 बात जो मैंने बताया था. சரி, 1 2 சொல்லுவீங்களா? எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுளை 1 परमेश्वर को बैंट கர்த்தருக்கு கொடுக்கணும். கரங்களை தட்டுவோம். परमेश्वर को बैंट देना है. அப்புறம் उसके बाद எங்கள் ஒய்ஃப் மட்டும் சொல்லக்கூடாது. परमेश्वर पर विश्वास. ஒரே ஆளை சொல்லுதா அது போட்டி அப்படியா இருக்கும்? கடவுள் சொன்ன காரியத்தை விசுவாசிக்கணும். परमेश्वर बोलते हैं उस पर विश्वास करना है, उस पर கொடுக்கணும், விசுவாசிக்கணும். அப்புறம் बैंट देना है, विश्वास करना है. பிரச்சனைகளை பேசக்கூடாது, பிரச்சனைகளை மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. ஓகே ஓகே, கரங்களை தட்டுவோம். எல்லாம் இன்றைக்கி ஜிபே இதான் வாங்குவோம் நினைக்கிறேன். ஆமாம், ஊழியக்காரங்களை தேடணும், ஊழியக்காரங்களை கனப்படுத்தணும். ரைட், ஓகே, ப்ரைஸ் தி லார்ட். பெற்றுக்கொள்கிற வரைக்கும் உறுதியாகணும். கரெக்ட். அதான் பாயிண்ட். அடுத்த வாட்டி தான் ஒரு பேனாவும் ஒரு நோட்டு எடுத்து வந்துடணும். எடுத்து வந்து பாச சொல்லுதெல்லாம் பாயிண்ட்டை எழுதணும். முழுசாக எழுதணும் கூட பரவாயில்ல, பாயிண்ட்டை எழுதணும். அது எழுதுனா தான் அப்புறம் வீட்டில் போய் என்ன பண்ணணும், நீங்கள் தியானம் பண்ண முடியும். கையில் பைபிளும் இருக்கணும், ஒரு நோட்டு ஒரு பேனாவும் இருக்கணும். அப்போ புது சர்ச்சு வேறு ஆண்டவர் கொடுக்க போகிறாரு உங்களுக்கு. எல்லாரும் நோட்டை, பைபிள், பேனா எல்லாத்தையும் எடுத்து நேரத்தோட பைபிள், நோட்புக் और पेन भी लेके आना है. जो भी बोलते हैं वो लिखना है. ஆமாம், கேட்ட காரியத்தை வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே யோசனை பண்ணிடணும். நான்லாம் எப்படி எங்கள் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாருன்னா வச்சுங்களேன், பஸ்ஸில் தான் போவேன். हम बस में जाते थे वो प्रचार सुनने के लिए. அவங்க பர்சுவாக்கத்துலேருந்து பஸ் ஸ்டாண்டு வர வரைக்கும் அந்த பிரசங்கத்தை முழுசாக யோசனை பண்ணிவிடுவேன். वो बस स्टैंड आने तक हमने जो भी प्रचार था वो वैसे में सोचते जाता था. அப்புறம் பஸ்ஸில் ஏறி இன்னொரு முறை யோசனை பண்ணுவேன். फिर बस में चढ़ने के बाद भी मैं वही सोच में रहता. அப்புறம் வந்து வேலைகளை செய்யும் போது அப்பயும் காலையில் கிளம்ப ஒரு முறை யோசனை பண்ணிவிடுவேன். काम करने के टाइम पे मैं वो फिर से सोचता. உள்ளே போனதை வெளியே எடுக்கணும். உள்ளே போனதை என்ன சொன்னார் யோசிச்சு के देखना है. மரியாள் மாதிரி. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம்ப்பா. नाम से आपके எங்களோடு நீர் பேசினபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். आपके वचन के लिए கர்த்தாவே, இந்த சூனேமியால் கூடிய அப்பா அந்த குணாதிசயங்கள் எல்லாம் நீர் எங்களோடு பேசினீர். உள்ளத்தை காண்கிற ஒரு பெண்ணா இருக்கிறாளே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய மனுஷனுக்கு கொடுக்கிற ஒரு பெண்ணா இருக்கிறாளே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். யார்கிட்ட எதை எதிர்பார்க்காத ஒரு பெண், விசுவாசம் உள்ள பெண்ணா இருக்கிறாளே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். பிரச்சனைகளை பேசாத ஒரு பெண்ணா இருக்கிறாளே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தாவே ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த திருச்சபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற சபை மக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, புதிய சர்ச்சை இவர்களுக்கு அப்பா தந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அந்த இனாகிரேஷன் ஃபங்க்ஷனை உங்களுடைய கரம் நடத்தி தர வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இனாகிரேஷன் ஃபங்க்ஷன்ல கத்தா உங்களுடைய பிரசன்னம் இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தா, ஒரு குறை இல்லாமல் நடத்தி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசிகளையும் அப்பா நாங்கள் யாரெல்லாம் வெல்கம் பண்ணமோ, யாரெல்லாம் கூப்பிட்டோமோ அவர்களெல்லாம் வந்து பங்கு பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவளை அழைத்து கொண்டு வர வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மீதி இருக்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தாவே உம்முடைய கரம் நடத்தி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, உமக்கு நன்றி, 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 நன்றி. இங்க இருக்கிற அப்பா உம்முடைய ஜனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆவிக்குரியவர் மக்களாக இவர்கள் அப்பா அதுல கர்த்தாவே அதுல முன்னேற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆவிக்குரிய காரியத்துல வளர்ச்சி அடைய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்.
उन्नति प्राप्त விசுவாசிக்கிறவர்களாக கீழ்ப்படுகிறவர்களாக सब आज्ञाकारी கொடுக்கிறவர்களாக बनना है, सभी बैंट देने அப்பா உள்ளான காரியங்களை அறிகிறவர்களாக वो सब लोग अंदर की काम को देखना है। கர்த்தா ஒவ்வொருவரையும் அப்படியே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் एक-एक लोग को ஜெபிக்கிறோம் भी ऐसे आशीष அந்த दीजिए, ஒவ்வொரு குடும்பத்தையும் தனி நபர்களையும் सभी परिवार को आप आशीष தொடர்ந்து நன்றாக வைங்க आप सबको அவருடைய வேலைகள் தொழில்கள் उनका काम उनकी எல்லாத்தையும் நீங்க பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. सब पर आशीष வேலைகள் தொழில்கள்ல 100 மடங்கு பலனை கொடுங்க सब लोग 100 गुना அவள் கொடுத்த बढ़ाएं। காணிக்கை தசம்பாகம் எல்லாத்தையும் நீங்க जो பிளஸ் भी பண்ணுங்க ஆண்டவரே. दशमांश और जो भी அவளுக்கு भेंट கத்தா दिया லூக்கா 6:30 படியே செய்யுங்க है, लूका 6 கத்தாவே உமக்கு जैसे ஸ்தோத்திரிக்கிறோம் कीजिए, आपकी உம்மை स्तुति ஸ்தோத்திரிக்கிறோம் हो, அப்பா आपकी स्तुति हो। சுகமில்லாதலுக்கு அப்பா சுகத்தை கொடுங்கப்பா जो बीमार பலனை है, கொடுங்க उनको ஆண்டவர் शक्ति ஒவ்வொருக்கும் दीजिए, ஆரோக்கியத்தை கொடுங்க बल दीजिए, சமாதானத்தை கொடுங்க उनको கத்தா शांति दीजिए, அற்புதங்களை செய்யுங்க अद्भुत कार्य தேவனுடைய कीजिए, வார்த்தையின்படியே அவர்களுக்கு செய்யுங்க ஆண்டவரே उनके वचन के கத்தாவே अनुसार ही உம்முடைய कीजिए पिता। ஊழியக்கார குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க हमारे ஊழியக்கார सेवक के குடும்பத்தையும் जो நன்றாக परिवार को வைங்க आशीष दीजिए, ஊழியக்கார குடும்பத்தை செழிக்க பண்ணுங்க सेवक के எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க செய்யுங்க वो सब आशीष में உம்முடைய ஊழியத்துக்காக அவர் விதைக்கிற விதைகள் எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதிங்க सेवकाई के लिए जो भी அப்பா बीज கத்தாவே बोए हैं, उसको அப்பா आशीष दीजिए। ஸ்தோத்திரிக்கிறோம் आपकी பொருளாதார ரீதியில அவரை பெருக பண்ணுங்க அப்பா आर्थिक रूप में भी பொருளாதார उनको ரீதியில அவரை फले செழிக்க பண்ணுங்க ஆண்டவரே फूले। आर्थिक रूप में அப்பா फले அவருடைய फूले। தேவைகளை உம்முடைய ஐஸ்வர்யத்திலிருந்து நிறைவாக்குங்க ஆண்டவர் उनकी जरूरतों को आप கர்த்தாவே, पूरा நாங்கள் உம்மை कीजिए ஸ்தோத்திரிக்கிறோம். पिता। आपकी स्तुति हो। உம்முடைய கரத்தில் தருகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் आपके नाम पे हम मांगते हैं। எங்கள் அன்பு பிதாவே ஆமென் ஆமென் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது ஆமென்